உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான், குற்றத்திற்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான். யாருக்கு அதை வழங்குவது என்பதை பணம் முடிவு செய்கிறது. அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பதே. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்தில் வேறு பயிர்களை பயிரிட முடியும். கொலை, களவு, சூது அனைத்தையும் செய்துவிட்டு குமரா முருகா என்று கூவினால் குமரன் நீ வரும் கோவிலுக்கு கூட வரமாட்டான். இறைவனின் தராசு வணிகனின் தராசு அல்ல. இறைவனின் தராசு வணிகனின் தராசு அல்ல. அது எடையை சரியாகவே போடுகிறது. தருமம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு, கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டி வரும். பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை. பணக்காரன் வீட்டு படியை மிதிக்காதே, அங்கே அவமானம் காத்திருக்கிறது. அழகான உருவத்தை கண்டு ஏங்காதே, அங்கே ஆணவம் தலை தூக்கி நிற்கிறது. ஒரு துளி நீரில் இவ்வளவு பெரிய உடம்பு முளைத்திடுவதும், ஒரு சிறு காற்றில் அது உலாவிக் கொண்டிருப்பதும், ஒரு பொறி நெருப்பில் அது அழிந்து விடுவதும் ஏதோ ஒரு சக்தியின் இயக்கம். மறுக்க இயலவில்லை. கடவுளை ஒரு நாள் கல்லென்றவனும், கல்லை ஒரு நாள் கடவுள் என்றவனும், உண்டு என்றதனை இல்லை என்றவனும், இல்லை என்றதனை உண்டு என்றவனும் உயர்பெரும் தரணியில் ஒருவன் ஒருவனே. அவன் நானே என்பதை நன்றாய் அறிவேன். எதன் மீது சந்தேகம் வந்தாலும் நிம்மதி பாழாகிறது. இது மனைவியானாலும் சரி, மகேஸ்வரன் ஆனாலும் சரி. எது பிடிக்கவில்லையோ அதிலிருந்து ஒதுங்கி நில். ஆனால் சந்தேகப்பட்டு உடம்பையும் மனதையும் கெடுத்துக் கொள்ளாதே. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அதிர்ஷ்டத்தின் மூலம் அறிவை பெற முடியாது, அறிவின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான். அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது. குற்றங்கள் மூலம் நியாயங்களை சேகரியுங்கள், தவறுகளின் மூலம் அனுபவத்தை சேகரியுங்கள், கர்மத்தின் மூலம் ஞானத்தை சேகரியுங்கள், நண்பர்களின் மூலம் புத்தியை சேகரியுங்கள். செத்து போனால் யாரும் கூட வரப்போவது இல்லை. இருக்கிற காலத்தில் துடிப்பென்ன திகைப்பென்ன, நடப்பது நடக்கட்டும், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துவிடு. நிம்மதியான தூக்கம் வரும். நீ 100 வருடம் வாழ்பவனை போல் வேலை செய், நாளையே இறந்து விடுபவனை போல் சிந்தனை செய். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் எழுத்தை பாருங்கள், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கையை பாருங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை.